திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டத்தில் திமுகவிற்கு எதிராக பரபரக்கான தீர்மானங்களும் கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்துதல், சாதிவாரி கணக்கெடுப்பை வரவேற்றல் உள்ளிட்ட 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் பேசிய மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன், காங்கிரசின் 5% வாக்கு வங்கி இல்லாமல் தமிழகத்தில் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது என்று அதிரடியாக தெரிவித்தார். மேலும் 2006இல் திமுக மைனாரிட்டி அரசாக இருந்தபோது சோனியா காந்திதான் ஆதரவு தந்து காப்பாற்றினார். ராகுல் காந்தியை ஒழிக என்று கூறும் திமுகவினருக்கு பதில் தரும் வகையில் ராகுல் காந்தி, விஜய் வாழ்க, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வாழ்க என்று கூறினாலே அவர்களுக்கு கோபம் வந்துவிடும் என்றும் அவர் சாடினார். தாவேகா தலைவர் விஜய் கடந்த 2009லேயே காங்கிரஸில் இணைய முயன்றார் என்றும் அவர் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்காரர்தான் என்றும் கூறினார். அன்புக்குரிய தலைவர் ராகுல் காந்தி மீது மிகப்பெரிய மரியாதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வைத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் கொடுத்தோம். விஜயை பொறுத்தவரை முதலமைச்சராக விஜய் ஒரு காங்கிரஸ்காரன் கூட நாங்கள் சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் 2009லே காங்கிரஸ் கட்சியை இணைய வேண்டும் என்று வந்தவர் எங்கள் அன்புக்குரிய முதலமைச்சர் விஜய் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை போல நாங்கள் உதயநிதி ஒளிகளை இந்த கூட்டத்தில் போன்ற தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும். உங்களை அப்படிலாம் சொல்லி நிறைவேற்ற நாங்கள் விரும்பல. உதயநிதி ஒளிகள் சொன்ன எல்லா பேரும் உதயநிதி ஒளிகள் எப்படி நீங்க உங்க அண்ணா அறிவாலயத்தை வச்சு நீங்க ராகுல் காந்தி ஒளிகள் சொன்னீங்களோ அது போல இப்ப எல்லா பேரும் உதயநிதி ஒளிகள் சொல்ல வைக்க முடியும். நாங்க சொல்ல மாட்டோம். எதை சொன்னா உங்களுக்கு கோபங்கள் தெரியும். இப்ப சொல்றோம், ராகுல் விஜய் வாங்க, ராகுல் காந்தி விஜய், ராகுல் காந்தி விஜய், ராகுல் காந்தி விஜய், ராகுல் காந்தி விஜய், தாவேகா காங்கிரஸ் கூட்டணி, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி. இத சொன்னாலே உங்களுக்கு கோபம் வரும். நீங்க உதயநிதி ஒளிகள் சொன்னது கோபம் வரும் இல்லையோ, விஜய் வாழ்க்கை சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா கோபம் வரும். அன்புக்குரிய நண்பர்களே, நீங்க உங்க கூட நான் நீண்ட நாள் தொடர்புல இருந்திருக்கின்றேன். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கின்றது. எங்களை இப்படி பேச வைத்து விட்டீர்கள் என்ற வருத்தம் இருக்கின்றது. கூட்டணி கட்சிக்காரர்கள் ஆதரவு கொடுத்து விட்டால் ஒரு பெருந்தன்மையாக நீங்கள் சென்றிருக்க வேண்டும். இதே டாக்டர் கலைஞர் இருந்தால் அப்படித்தான் செய்திருப்பார் என்ற